துரைபாண்டியன் சார் ஏதோ பேசுறீங்களா நீங்க பேசுறீங்கன்னா அவங்க அமைதியாவாங்க. இல்ல நான் எனக்கு டைம் இல்ல. என்ன விஷயம்னா பாஜகவுக்கு இன்னைக்கு மக்கள் மீது ஒரு அதீத பற்று பாசம் வந்திருக்கு சார். அதனால பாராளுமன்ற குழுவை அனுப்புனாங்க. நான் கேட்ட கேள்வி, இந்த மாதிரி பல இடங்கள்ல இந்தியாவில் நடந்திருக்கு. மணிப்பூர்ல 2 இளம் பெண்களை அம்மா நிர்வாணமா அழைத்து போகும்போது அங்க பாஜக போகல, பிரதமரும் போகல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆனா இவங்க செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சதிங்கிறது இவங்க தான், பாஜக தான் சதி செய்யறதுல கை திறந்த. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம தஞ்சாவூர்ல மைக்கேல் பட்டின்னு ஒரு கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தை செத்து போச்சு, 17 வயசு குழந்தை. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். 2022 நினைக்கிறேன், 2022ல. அப்போ என்னன்னா மதம் மாற்றுவதற்காக முயற்சி பண்ணாங்க. அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னதுனால கட்டாயப்படுத்தினாங்க. அதனால சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி யார் அண்ணாமலையே அன்னைக்கு பேசினார், ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆனா சிபிஐக்கும் வழக்கு போச்சு. சிபிஐ கிளியரா சொல்லிட்டான் அப்படி எந்த முயற்சி இல்லைன்னு. குருமூர்த்திங்கிற 83 வயசு பெரியவர் அன்னைக்கு பேசினார் டிவியில. நான் படித்தது இந்த பள்ளிக்கூடத்தில் தான், நான் வாத்தியாரா இருக்கேன். என் பிள்ளைங்க படித்தது இந்த பள்ளிக்கூடத்தில் தான். எல்லா பிள்ளைங்களும் இருக்கு. 60% அங்க இருக்கிற 8000 தலைக்கட்டில் 60% பேர் பிள்ளைங்க அங்கதான் படிச்சு. அத்தனை பேரும் ஹிந்துஸ். ஒருத்தரை கூட மதம் மாற்றவில்லை என்று சொன்னார். அப்ப இந்த கான்ஸ்பிரசி தியரி எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இதுல பிஜேபி ஏதாவது பிளே பண்ணிருப்பாங்களாங்கிறது நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கலவரத்தில் ஆமா பிஜேபிக்கு ஏதாவது தொடர்பு இருக்கலாம். ஒரே முடிச்சு ஒரே கமிஷன்ல போய் தயவு செஞ்சு குடுக்குறேன். எனக்கு ஏன் சந்தேகம் வருதுன்னா, முதல் நாள் இல்ல இதுல எடப்பாடி பழனிசாமி கூட முதல் நாள் ஒழுங்கா நல்லா தான் பேசினாரு. அதுல விஜய் எச்சரிக்கையோட இருந்திருக்கணும். அடுத்த நாள் தான் ஒரு பிளேட்டை மாத்தி பேசுறாரு. என்ன மாத்தி பேசுறாரு? போலீஸ் ஃபெயிலியர், கவர்மெண்ட் ஃபெயிலியர் அடுத்த நாள் தான் பேசுறாரு. முதல் நாள் அப்படி பேசல. ஆனா இப்ப நான் கேக்குறேன், தூத்துக்குடியில் நடந்தப்ப என்ன ஃபெயிலியர் அதை சொல்லுங்க. நான் சொல்றேன் 2015 வெள்ளத்து போடுது முதலமைச்சர் எங்க காணாமே போயிட்டாங்களே. சென்னை பாஜக இன்னைக்கு ஒரு சதியை தீட்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அர்ஜுன் ஆதவ் தனி விமானத்துல டெல்லி போறார். யார பார்க்க போறாருங்க? அங்க ஸ்டாம்ப் வெளியிடுற RSS ஸ்டாம்ப் வெளியிட்டு விழாக்கு போயிருக்காரா? எதுக்கு போயிருக்காரு? இதெல்லாம் ஒரு பாயிண்ட நோக்கி நகருதுங்க. பிஜேபி பின்னணியில் இருந்து குட்டையில மீன் பிடிப்பதுதான் பாஜக RSS. தமிழ்நாட்டில் அப்படி மீன் பிடிக்க முடியுமா என்று அதிமுக சேர்ந்து கொண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது.